ஆசிரியர் பயிற்சி பட்ட படிப்பு படிக்கிறாங்களே வந்து பெருமளவில் முதல் தலைமுறைக்கு சார்ந்தவர்களா இருக்கிறாங்க, பெருமளவில் கிராமப்புறத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க, பெருமளவில் பெண்களா இருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான 9 to 5 ஜாபா இருக்குது. பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆசிரியர் பணி வாய்ப்புகள்ல 30% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதனால அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ரூரல் பாப்புலேஷன், முதல் தலைமுறை பாப்புலேஷன், வர்க்க ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் வர்றாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வர்றாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போறப்போ அந்த வேலையில் இருக்கக்கூடிய பணி நிரந்தரமான சொல்லலோ, தேர்வுகள் போட்டித் தேர்வுக்கு முன்னாடி ஒரு தேர்வு, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த ரீட்டன்ஷன் இருக்கீங்களா, இந்த மாதிரி அந்த அவங்களுடைய சம்பளம் விஷயங்கள், அவங்களுடைய சமூகம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அட்ரஸ் பண்ணாலும் இது எல்லாமே ஒரு சாருக்கு, ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு தமிழ் சாருக்கு தெரியும். அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல ஒரு 15, 17, 20 ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த எல்லா ட்ரைனிங்லயுமே வந்துட்டு இந்த மாதிரி எமோஷனல் வெல்பீங்கை பத்தி, குழந்தைகளுடைய நலத்தை பற்றியும், டெக்னாலஜி இன்டகிரேட் பண்றதை பத்தி, புது புது ட்ரைனிங் முதல் ஒரு ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்ல அது பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்க ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்ல வந்து எல்லாத்தையும் பற்றியும் ஒரு அறிமுகம், அந்த அறிமுக அளவில் மட்டும்தான் இங்க 1 வருஷம் படிப்போ, 2 வருஷம் படிப்போ, இவன் 4 வருஷம் படிப்பு வந்தா கூட அவன் பையன் 4 வருஷம் முடிச்சு போறதுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கும். ஸோ சமூகத்தில் இன்னைக்கு புது புது பிரச்சனைகள் வருது, புது புது தொழில்நுட்பங்கள் வருது, புது புது அணுகுமுறைகள் வருது. அதனால தனிமனிதனுடைய உடல்நலம், மனநலம், குறிப்பா மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்குது. நம்ம சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வியினுடைய கொள்கை அறிக்கையில கூட வந்துட்டு மாணவர்களுடைய மனநலம், ஆசிரியர்களுடைய மனநலத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மனநல மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் கல்வி கலைத்திட்டத்திலே நம்ம என்ன செய்யறதுன்னா, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய உரிமைகள், அதற்கு ஆசிரியர்களுக்கான பணிகள் பற்றி இன்டகிரேட்டடா இருக்கு. எப்பவுமே வந்து இருக்கிற கரிக்குலம்னா நம்ம என்னன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. எங்களுடைய பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா நான் சிம்பிளா சொல்லுவேன், நீங்க ஒரு பேப்பர் 2 பேப்பர் அந்த சிலபஸ் கோர்ஸ்ல ஒரு பாடத்தை படிச்சுட்டா எல்லா பாடத்துக்கும் பரிசு எழுதிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து கலெக்டிவா இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் வந்துட்டு ஒரு பாடத்தை படிச்சு எல்லா பாட்டும் பரிசு எழுதுறது, எல்லா பாடத்திலையும் தொடர்ந்து எல்லா விஷயமும் திரும்ப சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு அது சொல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால மனநலம் சார்ந்த பயிற்சிகள் வழங்குறது, சமூகத்தை புரிஞ்சுக்கிறது, குறிப்பா இன்னைக்கு மாணவர்கள் வந்து பெருமளவு சிக்கல்கள் என்னன்னா சமூக யதார்த்தங்கள் இருந்து, சமூக பாகுபாடுகள் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள். குறிப்பா நம்ம நாட்டுல உள்ளபடியே பேச வேண்டிய விஷயம் சாதி பிரச்சனைகள். இந்த தென் மாவட்டங்கள்ல பள்ளி மாணவர்களுக்கு இடையே சாதி கலவரங்கள், பள்ளிகளுக்குள்ள சாதி கலவரங்கள் நடக்குது. அதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சு நீதிபதி சந்திர அவர்கள் தலைமையில் ஒரு அறிக்கையில கூட போயிட்டு இருக்காங்க. சமூக சிக்கல்களை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய தயக்கங்கள், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இழுத்து செல்லுது. அதை அட்ரஸ் பண்ண முடியாதுதான். அவர் சொல்றாரு கரிக்குலம்ல வந்து ஆல்ரெடி அந்த இமோஷனல் பார்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க வெளியெல்லாம் போய் நிறைய டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ட்ரெயின் நீங்க பார்க்கும்போது ஆக்சுவல் பிக்சர் என்னங்க சார்? நிஜமாவே அவங்க இமோஷனலி ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியான டீச்சர்ஸா இருக்கிறாங்களா, இல்ல அது நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு பார்ட்டா சார்? ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி அது. வேற நம்ம அந்த ஆரம்பத்துல இருந்து பேசிட்டே வர மாதிரி சிலபஸ்ல படிக்கிறது. நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், நான் பிரைவேட் லெவலுக்கு அவங்க நினைச்சுக்குவாங்க. சைக்காலஜின்னு ஒரு பேப்பர்ல எழுதுனாங்க பூராவே எதுக்குமே பயன்படாதுன்னு தெரியும். நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், கவுன்சிலிங் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே நான் பதறுவேன். ஒரு பிள்ளையை கொண்டாங்க இது படிக்கிறாங்க. ஒண்ணு வேணாம், ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கீங்களேன். டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு வர்றாங்க, 3 மாசம் ஒரு செமஸ்டர் வர்றாங்க, ஒரு 10 நாள் சிக்கலை சந்திக்கிறாங்கல்ல. இந்த சிக்கலை போய் திரும்ப அவங்க காலேஜில் போய் இவ்வளவு சிக்கலை நான் சந்திச்சேன். ஏன்னா நாங்க உங்ககிட்ட படிச்சு வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் டீச்சர்ஸ், நான் எனக்கு சொல்லி தர முடியும். நீங்க டெக்னிக்லாம் சொல்லி தந்து அனுப்பணும். அப்போ அவங்க திரும்ப வந்து இந்த சிக்கல் என்ன, இதை எப்படி தீர்க்கலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போ, இந்த வெப்பனோட போ, அவன் இன்னொரு வெப்பனோட இருப்பான், திரும்ப அடி வாங்கிட்டு வா. வருஷம் பூராம பழகணும். வாழ்க்கை பூரா வாத்தியாரா இருக்க போற ஆளுக்கு வருஷம் பூராம ட்ரைனிங் பண்ணணும். அவர் சார் சொன்ன மாதிரி நாடகத்தை நடிச்சே பார்க்காம நாடகத்தை தியரி எழுதிட்டு என் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து நாடகத்தை பத்தி எப்படி பேச முடியும்?
அது இந்த சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகம் இரண்டாவது பெற்றோரா இப்ப வாத்தியாரை பார்க்கல. இப்ப அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் முதல் பெற்றோர். பெற்றோருக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உன்னை நம்பி விட்டுட்டேன் அப்படின்ட்டாங்க. படிச்சவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, இந்த சமூகத்துல இருக்கிற சகல அழுக்குகளையும் இவன் தாமில இருக்கிற எல்லா குறையையும் ஸ்கூல் மேல கொண்டு வச்சிட்டாங்க. ஸ்கூல் தான் மாற்றணும், ஸ்கூல் தான் திருத்தணும். சமூகம் அவனுக்கு ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர பாடம் சகல விதமான அபத்தங்கள். திருக்குறளை சொல்லும்போது நான் சொல்லுவேன், திருக்குறள் நாம படிக்க வேண்டியது, குழந்தைக்கு அந்த நீதி தெரியும். அந்த நீதி தெரிஞ்ச நீதியை அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்காம இந்த சமூகம் கற்றுக் கொடுக்குது இல்லையா. இதுக்கு மேல அதை கேள்வி எழுப்பணும்ல. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆனா இங்க திருக்குறள் இப்படி சொல்லியிருக்கு, என்ன போய் சொல்ற அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கதான் நான் சொல்லி தர்றேன், அவனை பழக்கணும். அதனாலதான் நான் நண்பர்களை சொல்லிட்டு இருக்கேன், 1330 திருக்குறளை ஒப்பிக்கை சொல்லி கொடுத்ததுங்க. ஒரு குரல் படியாவது வாழ பழக்கணுமா. இதேதான் ஆசிரியருக்கு புது புது பிரச்சனை. இப்போ கனவு ஆசிரியர், நம்ம பேசும்போது கனவு ஆசிரியர்னு ஒரு இதழ் வருது. ஆசிரியர் சார்ந்த புத்தகங்கள், திரைப்படங்கள் அதெல்லாம் அறிமுகப்படுத்துறோம். படிங்கன்னு சொல்றோம், அதை பாருங்கன்னு சொல்றோம். ஏன்னா தன்னை பத்தி அவங்களும் அக்கறை வச்சுக்கணும். இந்த ஒரு நல்ல டீச்சர் எஜுகேஷன் ஒரு பாடமா வச்சா நல்ல கேள்வியில ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. நீங்க இன்னைக்கு மின்சார மின்விளக்கு வசதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு பரிசுல 10வது ஒரு கேள்வி இருக்குன்னா அதை பூரா அவன் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா, அவனுக்கு குடிநீர் வசதின்னு கேள்வி கேட்டா அவன் வந்துடுவான், அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம மொழி வளருன்னு சொல்லியிருக்கோம். மொழி பயிற்சிக்கு ஒரு நேரம் வேணும் இல்லையா. இந்த நேரம் இது பூரா எவல்யூஷன்ல போய் மதிப்பீட்டு முறை. அந்த திருக்குறளை சொல்ல முடிஞ்ச ஒருத்தனுக்கு என்ன மதிப்பு இருக்கு, எழுதுனாதான் மதிப்பு. அதுலேயே தப்பு கம்மா புள்ளியெல்லாம் விட்டு சரி பார்த்து எழுதுனாதான் அவனுக்கு அந்த 2 மார்க். அதுல இன்னும் ஒரு முக்கியமான என்ன தெரியுமா, நீங்க இப்ப சொல்லி பாருங்களேன், துப்பா இருக்கு, கடகரன்னு பொருள் சொல்லுங்க. விடுமன முடியும் பொருள் கஷ்டமான துப்பாய சொல்லிட்டு இருந்தேன். விடும் நமக்கே பக்கத்துல அது சிலபஸ்ல இல்ல. வேற ஒரு வகுப்பறைக்குள்ள ஒரு குழந்தைய பதறடிக்கிற எவல்யூஷன் எல்லாமே மறந்து போயிருக்கு இல்லையா. இதுக்கான இதெல்லாம் புரிதல் உள்ள ஒரு ஆசிரியர் வேணும்னா திரும்பவும் அந்த பட்டறைக்கு தான் போகணும். நான் லேசா தீட்டிட்டு அனுப்புறேன்லாம் இல்லை, கொஞ்சமாவது தீட்டி அனுப்புங்க. இல்லைன்னா 58 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்குள்ள கஷ்டப்படணும். ஏன்னா இவங்க உள்ள வேலைக்கு வர்ற வரைக்கும் தான் அதுதாண்டா அப்பாயின்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏதாவது நான் படிப்பேன், ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிச்சிருக்கேன், இன்னைக்கு என்ன இருக்குன்னு வாசிச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கும் நெட் இருக்குல்ல, நெட்ல போய் நான் இன்னைக்கு இப்படிலாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு நெட்கிய எப்படி தொடக்கப்பள்ளிக்கு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு மாண்டீஸ்வரி என்ன மாண்டீஸ்வரி யாரு, மாண்டீஸ்வரி அந்த மாண்டீஸ்வரி அம்மா யாரு, அதை கூட நம்ம தேடலை இல்லையா. அப்போ இதெல்லாம் இந்த ஆர்வத்தை கொடுத்து அனுப்பணும். ஆசிரியர் பயிற்சின்றது முழுக்க அந்த தேவையும் ஓரமாக பயிற்சி. அவங்க படிச்சுட்டுலாம் வந்திருக்கிறாங்க. கல்லூரி ஆசிரியர்கள் என்ன பிஏ முடிச்சுட்டாங்க, அவங்க விரிவுரை இருந்தாங்க. அப்போ பள்ளி ஆசிரியர் இந்த 2 வருஷமும் பிராணிக்கல. தேவையில இருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க குழந்தைய தேவையில இருந்து வெளியே இருப்பாங்க. மொழிப்பாடத்தை மனப்பாடமா மாற்றி வச்சிருக்கோம். எப்போ அது பயன்பாடாக வரும், ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிக்கணும். 9வது உரையாடல் தொடர்ந்து நம்ம இந்த முடிக்கு வைரம் இல்லையா, நமக்கு அழகா இல்லை, அவனுக்கு அது அழகா இருக்கு. அப்ப அழகுனா என்னன்னு அன்னைக்கு கூட நான் உரையாடணும்ல. அழகுனா நீ என்னடா அழகுன்னு நினைக்கிறேன், ஒவ்வொருத்தவங்க ஒரு அழகை சொல்றேன். இந்த அழகுல அந்த லிஸ்ட் முதல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல எது நிரந்தரமா இது நிரந்தரம் இல்லாது இதெல்லாம் சொல்லி அவனுக்கு புரிதல் நாம ஒழுங்க போட்டிருக்கிற அளவுக்கு ஒழுக்கத்தை போட்டுருக்க, ஒழுங்க உருவாக்கிட முடியும். ஒழுக்கம் உடனே வளருது, அதை நம்ம சொல்லவே இல்லை. ஒரு 9வது ஒரு பையன்கிட்ட உரையாடலை எழுத சொல்லும் போது இல்லாதவனுக்கு எழுத அப்படின்னு அவன் எழுதி கொடுக்குறான். பத்துல இல்லாதவனுக்கு எழுத
அம்மான்னு போட்டவொடனே படக்குன்னு கேட்டுக்கிறேன். இல்லாதது வேணா அம்மான்னு எழுதிக்கிறேன். அம்மா எழுதலைங்க. எவ்வளவு ஒரு அவசரமான வார்த்தைன்றது வந்துச்சு. அவளுக்கு அம்மா நீயே இப்படி பண்ணுங்க, மகனே என் சூழ்நிலை அப்படி, அம்மா எனக்கு பயமா இருக்கு, பயப்படாத உன் பக்கத்துல தான் இருக்கணும், அம்மா நீ வருவியா, வருவது இருந்தா வருவேன். ஒரு 14 வயது குழந்தை மனதுல சுமந்து இருக்கிற அந்த வழியை எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற வகுப்பறையில நமக்கு வேணும். அவனுடைய மொழியில வடக்கு நான் 4 வட்டம் போட்டு இதில் இந்த லா தப்புடா, இந்த நீ தப்புடான்னு அந்த உணர்வு, இந்த புரிதல் அங்கிருந்து வந்துடணும். வரலைன்னா இங்க உருவாக்குறதுக்கு படாத பாடுபடும். ஏன்னா வேலை கிடைச்சிருச்சுனால முடிஞ்சிச்சு இல்லை, திரும்ப நான் கற்றுக்க மாட்டேன்னு இருக்கிற இடத்துல எப்படி இதை உருவாக்குறது? ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு இந்த சமூகம் தெரிஞ்சுக்கணும். காதி ஆசிரியர்கள் இல்லாத இருக்காங்க. அப்ப இந்த புரிதல் அங்கே ஆரம்பத்திலே வந்திருக்கணும். எல்லாத்த பற்றியும் சமத்துவம் இங்க கேட்கிற சமத்துவம் ஆசிரியர் பயிற்சியிலிருந்தே வரணும். அந்த தொடக்க புள்ளியால் தான் அங்கே இருந்திருக்கிறது. அதுல இருந்து அவங்க தொடர்ந்து வரணும். Thank you, sir. Beautifully said. Sir, சார் வந்து சொன்னாரு பிள்ளைகள் கிட்ட